நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா, அவரை தேவையில்லாம எந்த பிரச்சனையும் பண்ணாம இங்க இருந்து முதல்ல போக சொல்லுங்கண்ணா. லக்ஷ்மி, இப்படியா பேசுவாங்க? இதான் பேசுற முறையா? நிக்கில் உன்னை பார்க்க வந்திருக்காரு, நீ பழைய விஷயத்த பேசிட்டு இருக்க. நிக்கில் எதுவுமே பேசாம இருக்காரு, உன்னை பார்க்க வந்தாரு. ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. நான் எதையும் கேட்க விரும்பல. ஏன்னா நிக்கில் உன் கூட ஹோலி விளையாட வந்திருக்காரு. அவர் உன்னை பார்க்க வந்திருக்காருன்னு சந்தோஷப்படாம அவரையே குறை சொல்லிக்கிட்டு தேவையில்லாம பிரச்சனையை வளர்த்துட்டு இருக்க. நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல லட்சுமி. நீ உன்னோட கோவத்தை குறைச்சிக்கலானா எப்படி வாழ முடியும்? லக்ஷ்மி, இங்க பாரு. நிக்கில், அது சாரி லக்ஷ்மி. இட்ஸ் ஓகே, நீ விடுங்க. நான் இங்க வந்திருக்கவே கூடாது. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். எனிவேஸ் இட்ஸ் ஓகே. பை. ஒரு நிமிஷம் நிக்கில். லக்ஷ்மிக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அர்ச்சனா, நான் அங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஐ எம் ரியலி சாரி. நீ எனக்கு புரிய வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ண, ஆனா நான் உன் பேச்ச கேட்கவே இல்லை. நீ சொன்னது கரெக்ட். லட்சுமி தான் பிடிவாதமா இருக்க. கார்த்திக், நீங்க ஏன் சாரி சொல்றீங்க? நீங்க செஞ்சது எல்லாமே உங்க தங்கச்சி மேல இருக்கிற அன்புனால தானே. இப்ப கூட நீங்க பாக்குறீங்கல்ல, இவங்க ரெண்டு பேரும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி சண்டை போடுறாங்க. பெருசா இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க லக்ஷ்மியை உட்கார வச்சு பேசினா அவ நிதானமா புரிஞ்சுப்பா. இதெல்லாம் எப்படி சரியாகுமா தெரியல. இல்ல கார்த்திக், சரி ஆயிடும். நாம அக்காவுக்காகவும் மோகனுக்காகவும் கூட ட்ரை பண்ணோம்ல, இதே மாதிரி முயற்சி பண்ணி பார்க்கலாமே. சரி வாங்க கார்த்திக், நாம அங்க போலாம். எல்லாரும் நம்மள எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சரி வா. லக்ஷ்மி, அண்ணா ப்ளீஸ், நான் எதையும் கேட்க விரும்பல. கார்த்திக், நீ லக்ஷ்மி விஷயத்துல டென்ஷன் ஆகாத. நீ இப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லாம் சரியாயிடும். நீங்க ஒரு விஷயத்தை கையில எடுத்துட்டா அது கண்டிப்பா வெற்றி அடையும். ஞாபகம் இருக்கா, எனக்கும் நந்தினிக்கும் உள்ள பிரச்சனையை நீங்க தான் தீர்த்து வச்சீங்க. அதே மாதிரி லக்ஷ்மிக்கும் நிக்கிலுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை சீக்கிரம் நல்ல முடிவுக்கு வரும். எல்லாரும் அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வா போலாம். விஸ்வநாதன் சார், அப்ப நாங்க கிளம்புறோம். எல்லாருக்கும் போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. உங்க எல்லார் கூடவும் நாங்க ரொம்ப சந்தோஷமா ஹோலியை கொண்டாடணும். நிக்கில நான் வந்திருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும். அது அவனுக்கு டைம் கிடைச்சிருக்காது, அதனாலதான் வரல. சம்பந்தி, நானே உங்களை பார்க்க வரேன். நாம அப்புறமா பேசுவோம். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. அப்போ நாங்களும் கிளம்புறோம் விஸ்வநாதன். ஐயோ, என்ன சம்பந்தி நீங்க எங்க கிளம்புறீங்க? நீங்க பொறுமையா இருந்து எங்க கூட பேசிட்டு போலாம்ல. சாயங்காலமா கிளம்புங்க. இல்லப்பா, இப்ப முடியாது. ஏன்னா வீட்லயே நிறைய வேலை இருக்கு. பண்டிகைல. அப்ப நாங்க கிளம்புறோங்க. சரிங்க. இந்த ஹோலியை கிச்சாவோட சேர்ந்து கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். ஏற்பாடுகள்ல எந்த குறையும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். என்ன ராதிகா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நீங்க ரொம்ப பிரமாதமா ஏற்பாடு பண்ணிருந்தீங்க. உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய பழைய நண்பர்களை கூப்பிட்டு நீங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி.
நன்றி விஸ்வநாதன். அடடே, என்ன சம்பந்தி நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு, உங்க நண்பர்கள் வந்ததுனால தான் ஹோலி இன்னும் களை கட்டுச்சு. அது மட்டும் இல்லாம நக்ஷோட இந்த முதல் ஹோலியை ராகுல் ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடிட்டான். நக்ஷ் சார்பா நாங்க நீங்க நன்றி எல்லாம் சொல்லாதீங்க மேடம். இது தாத்தா பாட்டியோட கடமை. இதெல்லாம் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா நான் தேங்க்யூலாம் ஒன்னும் சொல்லல. நக்ஷ் உங்க எல்லார் மேலயும் ரொம்ப அன்பு வச்சிருக்கான்னு சொல்ல வந்தேன். நக்ஷார்பா உங்க எல்லாருக்கும் நாங்க ஹோலி வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். எங்களுக்கு நீங்க உத்தரவு கொடுக்கணும். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, போயிட்டு வணக்கம். வரேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வரேன். வாங்க. போயிட்டு வாங்க. வாங்க. கார்த்திக், குழந்தையோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா கார்ல? வச்சாச்சு. வா. சரி சரி போலாமா? நீ என்ன சொல்ற கார்த்திக்? மாப்பிள்ள வந்திருந்தாரா? ஆனா நாங்க யாரும் மாப்பிள்ளைய பார்க்கவே இல்லையே. நான் தான் சொல்றேன்லம்மா, வந்தாரு உடனே போயிட்டாரு. அப்ப எனக்கு லட்சுமி மேலதான் கோமா வந்துச்சு. அவளை தேடி வந்த நிக்கில் கிட்ட ஒரு வார்த்தை அவ அன்பா பேசி இருந்திருக்கலாம். இதுக்கு மேல நிச்சயமா நிக்கில் சமாதானம் ஆவார்னு எனக்கு தோணல. என் தங்கச்சி லட்சுமி இந்த மாதிரி எல்லாம் நடந்துப்பான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லப்பா. நீங்க எல்லாரும் சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். நிஜமாவே லட்சுமியோட குழந்தைத்தனம் தான் காரணம். குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறான். கார்த்திக், இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு தோணலையே உனக்கு? நீ எங்களையும் கூப்பிட்டுருக்கலாம்ல. இல்ல ராஜசேகர், அவன் தெரிஞ்சுதான் அப்படி பண்ணியிருக்கான். எல்லாரும் முன்னாடி கலாட்டா வராம அவன் பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா இப்ப எனக்கு பண்றது? இது வரைக்கும் நான் தான் எல்லார்கிட்டயும் பொறுமையா இருங்கன்னு சொல்லுவேன். ஆனா அதனால என்ன பிரயோஜனம்? மாப்பிள்ளையே அவளை பார்க்கலான்னு வந்தப்போ அவ விலகி போயிட்டா. அவளுக்கு என்னதான் வேணும்? அவளுக்கு நாம டைம் கொடுக்கலாம்னு நினைச்சோம். ஆனா இப்படி பண்ணா எப்படி நடந்துக்க முடியும்? அண்ணா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. லக்ஷ்மி கிட்ட நான் பேசுறேன். இது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன். ம். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லக்ஷ்மி என்ன பண்ணாலும் புரிஞ்சுக்கவே போறதில்ல. ஏமா இப்படி பேசுறீங்க? நீங்க பாத்தீங்கல்ல, நாம பிளான் போட்ட மாதிரியே விவாகரத்தை பத்தி நாம பேசும்போது உடனே லக்ஷ்மி ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போறா. இப்ப கார்த்திக்கும் நம்ம கூட தான் இருக்காரு. இது நமக்கு இன்னும் தெம்பா இருக்கும். இவர் பேச்சு அவ நிச்சயம் கேப்பா. இவர் எது சொன்னாலும் அத பத்தி லக்ஷ்மி கண்டிப்பா யோசிப்பா. அர்ச்சனா, இந்த விஷயத்த பத்தி உங்க பெரியப்பா கிட்டயும் சொல்லிடலாமா? ஆனா என்ன பண்ணணும்? எனக்கு முதல்ல சொல்லுங்க. நான் சொல்றேன். சரி, எல்லாரும் குளிக்கிறதுக்கு நான் வெந்நீர் போடுறேன். சரி கோகுலாத்த, முதல்ல வந்தனாக்கு தண்ணி வச்சு கொடுங்க. நான் வந்தனா கிட்ட அனன்யாவை குளிப்பாட்ட சொல்லியிருக்கேன். குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிக்க சரிமா ராதிகா, நான் அவளுக்கும் கொடுத்துறேன். ஆனா அப்பா, கவனிச்சிங்களா? நிக்கிலோட அம்மா, அப்பா, பெரியப்பா, அப்புறம் சாந்தி அண்ணி எல்லாம் ஒரு மாதிரி டென்ஷனா இருந்தாங்கல்ல. முதல்ல அவங்க சந்திக்கும் போது கொஞ்சம் தயங்கினாங்க. ஆமா சூர்யா, நானும் அதை கவனிச்சேன். ஏதோ நடந்திருக்கு. ஏங்க, நானும் அதை கவனிச்சேன். லக்ஷ்மி கூட ரொம்ப அமைதியா இருந்தா, ரொம்ப பேசவே இல்ல. இது அவளோட கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் ஹோலி. அவ சந்தோஷமா தானே இருக்கணும். நானும் எதுவும் கேட்கல. ஏன்னா இது என்னோட பிரமன் நினைச்சு விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாம சம்பந்தி அவரோட வீட்டு விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. நாமளும் நம்ம வீட்டு விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றது இல்லையே. எல்லாம் சரியாயிடும்ண்ணா. எனக்கு நம்ம இதெல்லாம் பெரிய பிரச்சனை மாதிரி தோணல. ஏய் ராகுல், தண்ணியில் நனையாதுன்னு சொன்னேன், கேட்டியா நீ? சொல்றத காதுலயே வாங்கிக்காத. இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸாம் வேற வரப்போகுது. ஜுரம் வந்துட்டா என்ன பண்ணுவேன்? பாலா, இங்க வா. தனத்துக்கிட்ட சொல்லி முதல்ல இஞ்சியும் துளசியும் போட்டு பால் கொண்டு வர சொல்லு. சரிங்கம்மா, சொல்லிடுறேன். சரி ராகுல், சீக்கிரமா போய் நீ ட்ரெஸ்ஸ மாத்திக்கப்பா. தலையும் நல்லா தொடச்சுக்க. போ. சரி. இங்க பாரு சூர்யா, நீ ஒண்ணு பண்ணு. வந்தனாவையும் அனன்யாவையும் அவங்க அம்மா வீட்டு கூட்டிட்டு போப்பா. அவங்களால ஹோலிக்கு வர முடியல இல்லையா? அவங்களுக்கு தன்னோட பொண்ணையும் பேத்தியையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கும்ல. சரிம்மா. தூங்கிட்டானா? எவ்வளவு நிம்மதியா தூங்குறான் பாத்தியா? இன்னைக்கு நாள் பூரா ரொம்ப ஜாலியா ஹோலி விளையாடினான். சுத்தமா அழவே இல்ல. ரொம்பவே என்ஜாய் பண்ணான்.
இந்த நாள் அப்படிப்பட்ட நாள். இப்படிப்பட்ட சந்தோஷமான நாள்ல யாராவது தூங்குவாங்களா? ஏன் மாட்டாங்க? நல்லா நிம்மதியா ஹோலி விளையாடினதுக்கு அப்புறம், திருப்தியா சாப்பிட்டதுக்கு அப்புறம், வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் நிம்மதியா ஒரு தூக்கம் வரும். அதை அனுபவிக்கணும். நான் மழையில ரொம்ப அதிகமா நனையும் போது, அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு சூடா ஒரு டம்ளர் பால் குடிக்கணும் போல இருக்கும். அதுக்கப்புறம் மயக்க வந்த மாதிரி ஒரு தூக்கம் வரும். இன்னைக்கு நான் இவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு தூங்க போறேன். இந்த வயசுல குழந்தைங்களுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. எவ்வளவு கொஞ்சுறோம், எவ்வளவு தாளாட்டுறோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை பூரா செலிப்ரேஷன்ஸ் தான். கொஞ்சம் யோசிச்சு பாரு, பெயர் சுட்டு விழாவில் ஆரம்பிச்சு ஹோலி, இன்னும் எவ்வளவு. இது வெறும் ஆரம்பம் தானே. எங்க போனாலும் சாருக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் தான். சின்ன குழந்தைங்க மாதிரி லக்ஷ்மியும் எல்லாத்தையும் மறந்துட்டு அவ வாழ்க்கைய ஆரம்பிச்சா. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். நான் லக்ஷ்மிக்காக தனியா ஸ்வீட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். கொடுத்துட்டு வந்துடுறேன். லக்ஷ்மி, இந்தா உனக்கு ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தான் கொண்டு வந்தேன். வேண்டாம் நீ, இட்ஸ் ஓகே. லக்ஷ்மி, வா இங்க வந்து உட்காரு வா. நீ மூட் அவுட்ல இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கார்த்திக் நிக்கிலுக்கு முன்னாடி உன்னை நல்லா திட்டிட்டாருல. ஆனா உனக்கு தெரியுமா, இப்ப அவர் அதுக்காக வருத்தப்படுறாரு. நிக்கில் சும்மா நல்லவ மாதிரி காட்டிக்கிறதுக்காக தான் அங்க வந்திருப்பாரோன்னு அவருக்கே தோணுது. நீ கோவப்படுறது நியாயம்தான். உண்மைய சொல்லணும்னா, நீ நினைக்கிற மாதிரி நிக்கில பத்தி எனக்கும் நல்ல அபிப்பிராயம் இல்ல. ஆனா அண்ணா அவரு முன்னாடி என்ன திட்டிட்டாரே. ஐயோ, அந்த நிமிஷம் கோவத்துல ஏதோ பேசிட்டாரு. ஆனா உனக்கே தெரியும்ல, எங்க எல்லாருக்கும் அவர்தான் புரிய வச்சாரு. நீங்க 2 பேரும் பிரியறது தான் சரின்னு எங்களுக்கும் தோணுது. அதான் உங்க 2 பேருக்குமே நல்லது. எதுக்கு ஹோலி விளையாட அங்க வந்தாருன்னு தெரியல. அர்ச்சனா, அர்ச்சனா, இப்பெல்லாம் உனக்கு என்னாச்சு? ஏன் எல்லாத்தையும் மறந்துடுற? அ, அ, என்னாச்சு? என்ன சொல்ற? ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. என்னமோ, நான் பால் கேட்டேன், நீ குடுக்கவே இல்ல. நான் தான் பால் அங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சிருக்கேனே, உங்ககிட்ட தான் சொன்னனே. சொல்லிட்டு அங்க வச்சா போதுமா? கையில கொடுத்தா ஏதாவது குறைஞ்சு போயிடுவியா? சாரி. அப்புறம் என் துணியை உடனே லாண்டரிக்கு போடு. அதையும் நீ மறந்துடாத. சரி கார்த்திக். அண்ணா இவ்ளோ சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் இவ்ளோ பெருசா திட்டுறாரு? இதெல்லாம் சகஜம்தான். வேற எங்கேயோ இருக்கிற கோவத்தை கொண்டு வந்து ஏன் மேல காட்டுவாரு. டயர்டா இருப்பாருல்ல, அதான் கோவமா பேசிட்டு போறாரு. அது சரி, ஆனா எதுக்காக அவரு கோவத்தை உங்க மேல காட்டணும்? யாரு நாம சொந்தம்னு நினைக்கிறோமோ, யார் கூட நாம ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கோமோ, அவங்க கிட்ட மட்டும்தான் இப்படி எல்லாம் பேச முடியும். எனக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார், எல்லாமே நார்மலா மாறிடும். இந்த மாதிரி தினம் தினம் சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்றது, கூட கூட பேசுறது, இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டோன்னு வை, அப்புறம் எந்த பிரச்சனைக்குமே தீர்வு கிடைக்காது. இதெல்லாம் போற போக்குல மறந்துடணும். சரி விடு, நான் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ லக்ஷ்மி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். இந்தா, மறக்காம இந்த ஸ்வீட் சாப்பிடு. ஜுரம் வந்துருச்சே. எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா என் மேல ரொம்ப கோவப்படுவாங்களே. அதுலயும் அப்பா தான் என் மேல ரொம்ப கோவப்படுவாரு. என்ன திட்டுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்ச மாதிரி ஆயிடும். ராகுல், நீ நல்லா தானே இருக்க? உன் உடம்புக்கு ஒன்றும் ஆகலல்ல? தலையை நல்லா தொட்டிக்கிட்டியா? தொட்டிட்டப்பா. நான் கஷாயம் கூட குடிச்சிட்டேன். இப்ப எல்லாம் சரியா போச்சு. என்ன நடந்தாலும் சரி, நான் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சு முடிச்சிடுவேன். ராகுல், நான் படிக்கலையான்னு கேட்க வரல, உன் உடம்பு எப்படி இருக்குன்னு தான் கேட்க வந்தேன். டீ இந்தாங்க.
மாப்பிள்ளை ஹோலிக்கு வந்திருந்தாரு. லக்ஷ்மி, எங்க போற? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரிங்க பெரியப்பா. உட்காரு. இத பாருமா, எல்லாருமே தவறு செய்வாங்க. பிரச்சனைங்கிறது யார் வாழ்க்கையில தான் இல்ல. நீ இப்போ அந்த கட்டத்துல தாமா இருக்க. இது பாருமா, நீ சந்தோஷமா இருக்கணும் நாங்க ஆசைப்படுறோம். எனக்கு இப்பவும் நல்ல ஞாபகம் இருக்கு. நீ அப்போ ரொம்ப சின்ன குழந்தையா இருந்த. எப்பவும் இந்த பெரியப்பா தோல்ல தாமா தூங்குவ. உன்னை அப்படியே மேல தூக்கி போட்டா நீ வாய் விட்டு கலகலன்னு சிரிப்ப. உன் கண்ணுல கொஞ்சம் கூட பயமே தெரியாது. ஏன்னா உனக்கு அப்போ உன்னுடைய பெரியப்பா எந்த காரணம் கொண்டு உன்னை விடமாட்டாருன்னு தெரியும். இது இருக்கானே உங்க அப்பா, அவன் உனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தானே, ஞாபகம் இருக்கா? அப்போ உங்க அப்பா உன்னை பிடிச்சுப்பாருன்ற நம்பிக்கை உனக்கு இருந்தது. ஆனா இப்ப அந்த நம்பிக்கை, அந்த தைரியம், இதெல்லாம் எங்கம்மா போச்சு? இத பாருமா, நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். நீ ஒரே ஒரு தடவை உன் வாழ்க்கையில முயற்சி பண்ணி பாருமா. முயற்சி பண்ணாதாமா வெற்றி கிடைக்கும். இந்த பெரியப்பா சொன்னா நீ கேப்பியம்மா? ஓ மாமியார் வீட்டுக்கு போவல்ல? பெரியப்பா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கெல்லாம் பாரமா இருக்கா? லக்ஷ்மி, பரவாயில்லப்பா, நான் வேற எங்கேயாவது போயிடுறேன். அவ எதையும் புரிஞ்சுக்க தயாரா இல்ல. என்ன நடக்க போதுன்னு எனக்கும் புரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியப்பா, இன்னைக்கு நீங்க லக்ஷ்மிக்கு ரொம்ப அன்பா சொல்லி கொடுத்தீங்க. ஆனா அவ யார் பேச்சையும் கேட்க தயாரா இல்ல. லக்ஷ்மி அவ எதிர்காலத்தை அவளே பாழா கேட்கிறா. பெரியப்பா, எங்களுக்கு ஒரு சின்ன யோசனை. நம்ம லக்ஷ்மி கிட்ட போய் எத்தனை முறை திரும்ப திரும்ப சமாதானமாக மாமியார் வீட்டுக்கு போன்னு சொன்னாலும் அவ நமக்கு எதிராக தான் பேசுவான். அதனால அவகிட்ட நம்ம அப்படி சொல்லாம உல்டாவா சொல்லான்னு அர்ச்சனா சொல்றா. நல்லதுதான், நீங்க பிரிஞ்சிருங்கன்னு சொல்றா. வேண்டாம் வேண்டாம், என்ன பேசுறீங்க நீங்க? அவளுக்கு நாம என்கரேஜ் பண்ணணும்னு சொல்றீங்களா? இல்ல பெரியப்பா, எனக்கு என்னவோ லக்ஷ்மி ஏதோ பிடிவாதத்தினாலதான் விவாகரத்தை பத்தி பேசுறான்னு தோணுது. அவ சின்ன விஷயத்துக்கு தான் கோவமா இருக்கா. ஆனா அவ மனசுல ஏதோ ஒரு மூலையில நிக்கில் அவ மேல அக்கறையா இருக்காருன்னு தோணுது. அவ மாமனார் மாமியார் மேல இருக்கிற பாசமும் புரியுது. அப்படி இருக்கும்போது நாம அவகிட்ட போய் சரி நீ இங்கேயே இரு போகாதன்னு சொன்னா அவ கொஞ்சம் யோசிப்பா, அவரை விட்டு விலகுறோன்னு நினைப்பா. பெரியரோன்னு அவளுக்கு தோணும். அது அவளுக்கு அதிர்ச்சியாவும் இருக்கும். நிக்கலுக்கும் அவளுக்கும் விவாகரத்தாகும் நினைக்கும் போதே அவ டென்ஷன் ஆயிடுவா. அப்பதான் அந்த உறவுடைய மதிப்பு என்னன்னு அவளுக்கு புரியும். இல்லன்னா அவ மொத்தமா எல்லாத்தையும் இழந்துடுவா பெரியப்பா. பெரியப்பா, இந்த ஐடியா ரொம்ப கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. நம்ம லக்ஷ்மியை எதுவுமே சொல்ல வேண்டாம். அவளை நாம வற்புறுத்த கூட வேண்டாம். அவ எடுத்த இந்த முடிவை நம்மள ஏத்துக்கிட்டோங்கிற மாதிரி காட்டிக்கணும். அதனால அவ பயந்து போவா. அப்புறம் நிக்கில நினைச்சு வருத்தப்படுவா. அவ மனசும் மாறலாம். அதுக்கப்புறம் அவங்க போகணும்னு ஆசைப்படுவா.
பெரியவங்க நாங்க செய்யறதெல்லாம் உங்களுக்கு சரியில்லைன்னு தோணுது. நீங்க எல்லாரும் உங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க. எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் உங்க ஜெனரேஷனுக்கு ஒத்து வரலன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல பெரியப்பா, உங்களை நாங்க புண்படுத்தணும்னு இப்படி பேசல. ஆமா பெரியப்பா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? நீங்க எடுக்கிற முயற்சியை தான் நாங்களும் எடுத்துட்டு இருக்கோம். நாங்களும் லக்ஷ்மி நிக்கிலோட புகுந்த வீட்ல சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். அவ தெரியாம செய்யற இந்த சின்ன தப்பால அவ வாழ்க்கையை பாழாயிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். அதான் ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்க்கலாமேன்னு தோணுச்சு. பெரியப்பா ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு. இது வரைக்கும் இந்த வீட்ல அவரோட பேச்ச கேட்காம யாரும் இருந்ததே இல்ல அர்ச்சனா. ஆனா லக்ஷ்மி, அவ அவருக்கு மரியாதையே கொடுக்கல. எனக்கு ரொம்ப கோபம் வருது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கார்த்திக். இப்ப நாம இன்னொரு முயற்சியும் எடுக்கணும்னு எனக்கு தோணுது. அம்மாவும் அப்பா கிட்ட இந்நேரத்துக்கு எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்க, எல்லாம் புரிய வச்சிருப்பாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம நேரத்தை வீணாக்க கூடாது கார்த்திக். இப்ப இதை விட்டா வேற வழியும் இல்ல.